அந்த சான்ஸ் வந்து பிரிஞ்சதுனால போச்சு. இது அண்ணாமலையினால போச்சா, எடப்பாடியினால போச்சா 2 பேருக்கும் காரணமா அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ஒண்ணு 2 தனி மனிதர்களுடைய அந்த அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமை தான் போச்சுங்க. அத தவிர ஒண்ணும் பாஜகவுக்கும், அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இது நடந்தது பழசு. இப்பொழுது டிசம்பர் 6ன்றத தள்ளி போட்டாரு. இப்போ அது வந்துருச்சு. தேர்தலுக்கு அப்புறம் முடிவுன்னா, தேர்தலுக்கு அப்புறம் இதோ இப்போ இதுதான் முடிவு வந்துருச்சு. நம்மள பொறுத்தவரைக்கும் இப்பவும் வந்து நேத்து பார்த்தபோது, இதெல்லாம் பண்ணபோது அமித்ஷா அவர்களை பார்த்தபோது, இல்ல நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. மத்திய அமைச்சர் தர்றோம். ராஜ்யசபா எம்பி இல்லை கொடுத்தோம். சார், இது மாதிரி வாக்குறுதிகள் நீண்ட நாளாக வழங்கப்பட்டிருக்குன்னு நான் வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ முதல்ல வந்து அவர் மாநில தலைவர் ஆவார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எம்பி ஆக்க போகிறாங்க வெளி மாநிலத்துலனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் தர போகிறாங்கன்னாங்க. திருப்பி சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு காலி ஆகுது, அதை அவருக்கு தர போகிறாங்கன்னாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அவரை பற்றிய பல்வேறு நிகழ்வுகள் ஜோசியங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாமே வந்து வெறும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் மட்டும் தான் இருந்துச்சுல்ல சார் அந்த விஷயங்கள்லாம். ஏங்க அதில் வந்து நீங்கள் அதை உறுதிப்படுத்தணும்னா, ஒன்று பாஜக தலைமை உறுதிப்படுத்தணும், இல்லை அண்ணாமலை உறுதிப்படுத்தணும்.